அண்ணன் அஞ்சா சிங்க கூப்பிடாரு, கூப்பிடு. சரி அண்ணா. மனதுக்குள் செய்திக்கும் அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாத சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குறேன்? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. போயா வரமுல்ல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு. என்னது ஓனரா? 3 டயரு ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவையில என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்க. பணமா? இந்த அஞ்சா சிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? அரிசி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஆட்டோ லைசென்ஸ்? நீங்க பெரிய ரோடு இன்ஸ்பெக்டர். பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது 1.5 ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேற. நான் உன்ன என்னைக்கு இருந்தா அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏற்ற பாடுறா. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க பாத்துக்கிறா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சால பிடிக்கலையோ. ஏனே சோனனே, என்னம்மா? உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இத பாரு, சாணம் பிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுட்ட. அருவாமனையா கடிச்சு தின்றனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா? அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி, சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி, சீக்கிரம் சாணம் பிடிச்சு வை. கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோனை. பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா? எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா, ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும். அதாவது சாணை பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எர்ரா எடுங்கடா. எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கியே? ஆமா. கொஞ்சம் செலவாகும்டா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முஞ்சில துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா. இது சப்போர்ட்ல அப்படியே சாட்டிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சாணம் பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்ச மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டையா பல பலன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்த கிளம்பு. ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கொட்டிருச்சு. இனிமேல் ஆட்டாம சாண பிடி. ஆஹா, மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா.
நீ காடுகிற கக்கிச்சுக்கு நான் எப்படா போவேன்? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்சா எடுத்து பாரு. அழகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ, ஜனகண்டேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐயா? ஆமா, அவர் தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, ஏய் கக்கசுக்கு போது கதவு தட்டாதடா. உங்களுக்கு போன் போன் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. அர்ஜென்ட்டா போன் பேசுறேன். ஏய் இப்போ எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமா பேசுறாங்கண்ணே. இரு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன். அட வாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஜலகண்டேஸ்வரரா, நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாவும் பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே, எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறத வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன். ஆ. கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல. நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமுடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆடா அது நான் இல்லையா? நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வரர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்லயே கேக்குறது? உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதுயா? டேய், முதல்ல போனை விடா. நீ முதல்ல வையா. ஐயோ மாமா, வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா உன்னைய கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் அவன்? எவனோ வெட்டி பயலா இருக்கும் ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே, இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். அசிங்கமா இருக்கா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு, யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி வா. ஆறா இருந்தா தானே. வா வா. நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா? சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா, எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகளை பார்த்தல சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. ஏய், வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்தேன்? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? ஏய், முதல்ல கட்டுடா. எப்படி கட்டியதையா? அப்படி எப்படி கட்டியது? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி, இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறேன், எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன, திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா, உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேக்கல. ஏய், அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய், கொண்டுறேன். ஐயா இருங்க, என்ன மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க, கசங்கிருமியா. ஐயா. இந்தாங்க ஐயா. ஏய், இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ, கட்டுறா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சு என்னங்க கட்டுறாங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் 4 இடத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு. சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போறியா? எப்ப உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல? எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் முடிக்காத. எதிர்கட்சியார் பார்த்து என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேணாம், விட்டுடு. ஐயா, பெரியய்யா கம்பெனி இழுத்து மூடுறதாவே முடிவு பண்ணிட்டாருங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாமளே புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஐயா, எங்க வயிற்றுல எல்லாம் பாலை வாத்துட்டீங்க. ஐயா, எங்க குழந்தை குட்டியெல்லாம் உங்களை காலங்காலத்துக்கு வாழ்த்தும் ஐயா, வாழ்த்தும். காக்கா கூட்டங்க. ஒருத்தனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிட கூடாது. கோசம் போட்டே கவுத்துருவீங்களே. சார் யார் தெரியுமா? முன்ன மாதிரி மேனேஜர் இல்ல, புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் அவருடைய பர்சனல் பிஏ.
இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்னத்தான் கான்டாக்ட் பண்ணணும் சார். நீங்க போங்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க. யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தானே. ஆளுக்கு 5 ரூபாய் எடுத்துங்க. சரி. இந்த பின்னால வாழ்கன்னு சொல்ல பாரு. அந்த நாய்களை எல்லாம் துரத்தி விட்டுரு. வண்டிகள்லாம் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு. எல்லாத்தையும் மெக்கானிக்கல் விட்டு சரி பாத்துருங்க. இந்த பிரேக் டவுன் வச்சு பாருங்க, அந்த வண்டியும் சரி சரி, பாத்துருங்க. அதெல்லாம் பாத்துக்குவாங்க. உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கானுங்களே. டேய், இவன் ஐஸ் வத்து பையனாச்சு, எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கயிறை புடிங்கி விட்டாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. டேய் ஐஸ் வண்டி, இத தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை. இந்த பொட்டி சட்டி தூக்குறது தான் உன் வேலை. டேய், நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பிஏன்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு விடுவோம் படுவா. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி உன் வேலைக்கு வேட்டு வச்சுக்காமா. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? ஏக்கா ஏக்கா, தண்ணி லாரி வந்துருச்சு. நீ போய் லைன்ல போடு, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. ஐயோ, திடீர்னு தண்ணி வந்துருச்சு. ஊரே தண்ணி பிடிக்க தூங்குறியா? வாடி. இந்த வயசுல கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கறியே. நாசமத்து போறவனே. சிஸ்டர், என்ன 3 வடை? எல்லாரும் 2 வடை தான். யோ, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடைய தண்ணியா? ஏய், ஏன் கொடுத்தியா தட்டி விட்டா? இரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்து கிழிச்சா. என்ன 4 வடை? எவனாலும் காமாடி சோவாலே டேய். வாடா வந்து கத்திக்கிட்டா. டேய், யான் போட்டு அடிக்க தண்ணி வெச்சனே அவடாவே. டேய், வீட்டோட ஒய்ஃபுக்கே தண்ணி அந்த ஏரியால எவனுக்கு தண்ணிக்கிறேடா. ஓடுறா. அவன்தா. டேய், ஏடா, நான் நினைச்சா செம்பரம் வாக்க ஏரியா அடிச்சு உனக்கு தெரியுமா உனக்கு? வாடா. ஏய், நான் தானே தண்ணி விட மாட்டேன்னு. என்னடாப்பா? டேய், டேய், இந்த பீட்டுல மோதுற சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது. டவுனே ஜாம் ஆயி போய் தெரியுமா உனக்கு? நான் நினைச்சேன் என்ன தெரியுமா? உன் தலையே இருக்காது. பாத்தியாடி? அட நாசமா போறவன என்னையா அடிக்கிறேன்? ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்டா உன்னை தள்ளி விட்டதா? இவ்வளவு கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ? டேய், சரியான ஆம்பளை இடத்துல ரோட்டுக்கு வந்து பாறா. இந்த வந்துட்டேன். என்னடா பண்ணுவ? டேய், ஆம்பளை நடு ரோட்டுக்கு வந்து பாறா. ரோட்டுக்கு வந்துட்டா? இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாறா. போடி போடி. ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன். உன்னை பத்தி பத்தல, என் முண்டாடிக்கு தண்ணி இல்ல நம்ம பத்தா பேசுறேன். என்னடா தட்டற? ஓங்கே தட்டற, ஏங்க தட்டற? வாடா. ஆலஞ்சாவு நூலஞ்சாவு வாடா. என்ன தகராறு? என்ன தகராறு? தலைவரே, சுத்தி வளைச்சு பேசுறோம்ல. இந்த திருவள்ளுவர் கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முடிவு சொல்லுங்க. இத பாருப்பா, ரகி ஒரு பட்டதாரி. தன் சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தண்ணீர் ஆரிய மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிய நீர் சப்ளை பண்றான். இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க. என்ன தலைவரே, நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு. ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லங்கிறதுக்கு யாரு? இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லைன்னா இந்த வீட்டை மட்டும் இடிச்ச வேணாம். தலைவரே, எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம். இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது. எப்படி தலைவரே? 3 குடம் கேட்டாளா? கேட்க மாட்டாளா? ஏண்டி 3 குடமா கேட்டா? ஆமா. எதுக்கு? 2 குடம் எனக்கு, 1 குடம் புள்ளி கால் கழுவுறதுக்கு. ஏண்டி, அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? பாடி. ஐயோ, எட்டி வளைச்சிட்டானே பாவி. உன் கால்ல கட்ட முளைக்க. ஐயோ, இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பாடி போற போக்கு. தலைவரே, நீங்க போங்க. மனுஷங்க நீங்க போங்க தலைவா. போங்க தலைவா. பாய். எதுவும் தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் பங்காளிய. சலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம். ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர். கரெக்டா இருப்போம். போங்க. எல்லாருக்கும் 2 குடம் தான். கரெக்டா லைன்ல இல்ல. போ, கீழ இல்ல. ஏய், 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வர்றான். அண்ணமாக்கியம், அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன்.
ஏ புள்ளபூச்சி வெட்டருவா வேல்கம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டாண்டா. முதல்ல பட்டாளத்தில் ஆக்கிற சாமான சாணம் பிடிச்சாண்டா மத்தவனுக்கு. ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. டேய், அவர் செத்து 6 மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்று என்னடா சாணக்களி சவுண்ட் கொடுத்துக்கிட்ட? எங்கடா போன? 6 மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல. எத்தனை வெட்டலாம் வெட்டின முறை விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு கேட்கிறேன். போலீஸ்காரன் பூரா வேலையில ரோட்ல லோலோ அலைஞ்சிட்டு இருக்கான். எங்கடா போன? எங்க போன? இரியா இறப்பா 18 பட்டி கிராமத்துக்கு இந்த ஒரு கல் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அத முதல்ல உணர்ந்து பேசு. என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. மழுங்கினது மழுங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பிட்டுக்கு ஜால பிடிக்கலையோ. என்ன துரு பிடிச்ச உடனே வாய்க்குள்ள விட்டு? அப்புறம் நீ கூப்பிடாம ஊர்ச்சலம் பூரா கூட குமிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன கூற? இப்படித்தான் விராலிப்பட்டில ஒருத்த வாய்க்கு நேர விரல நிறுத்தி 5 விரல இறந்து விட்டு அன்னக்கரண்டியா வச்சுக்க தெரியறான். ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டாங்க. ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற? விரல் சமாச்சாரம்டா, விளங்காத வேலை. டேய், இந்த விரல் திருப்பல்ல நீங்க தானே வச்சிருக்கீங்க. மம்முட்டி, அது மலையாள நடிகர்ல. இதை சொன்னேயா? இது பட்டி சமாச்சாரம். ஐயோ பயலாம். ஒரு லிமிட் இல்ல பரதேசி. விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போட்டிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டிருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய் வாடகை? கடிச்சு வச்சிருக்கேன். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ஐயோ, நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. அடக்கே என்ன விட்டாருனே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, ரோஷமில்லை. மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு. இப்பொழுது நீ ஓடிவிடு. இல்லை என்றால் உன் பறங்கி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கெட்டவனே, மச்சான் கெட்டவனே, மருமகன் கெட்டவனேங்கறான். அதெல்லாம் புது வசனமா இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மை சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல, வாங்க. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாளம். சுமாரா போய் கடைசிக்கார, நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்ற? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதேங்கறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியுமா? ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்கிற கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா இருடா. சாமி, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 ஒண்ணு பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செவிடா போயிடும். யோ கோயம்புத்தூர்காரரே, வர்றாரா? இப்படிதான் செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. சாவித்திரி அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு. உள்ள 5000 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். இதுக்கு அப்புறம் எவனா திருடங்க வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமனே. அப்ப வரட்டா? வாருங்க. யோ,
என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டுமான்ட்டு போற? உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணிருக்காங்க. உட்காருங்க. உட்காரு. இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன், எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆகுன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்ல? புறம்போக்கு. புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இத கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20,000 இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க 2 பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி, எதுக்கு நீ உள்ள போய் தாள் கொடுக்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்து கொடுப்போம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரே, முனிமா இந்தாங்க வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற, வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க. வாடகை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட்டுங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட்டுன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். இது வேற சட்டம், குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நான் I will meet court. இல்லைங்க. என்ன நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு? அட நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுங்க ஐ மீட் கொட்டு போகுது. ஐயோ, தம்பி தம்பி, என்ன மத்து வாட தம்பி. தூத்து காலங்காத்துல புத்தி காமிச்சிட்டியா? நீ இப்படி கேப்பாடு தெரிஞ்சதா? வாடகை எடுத்து வச்சிருக்கா? ஒன்னா தேதியான நச்சரிப்பிய பிளாடி ஃபுல் நான்சென்ஸ். தம்பி, இந்த மாசத்து வாடகை 25 ரூபாய் சேர்த்து கட்டணே. எதுக்கே சேர்த்து கொடுக்கணும்? நியாயப்படி பார்த்தா நீ தான் பாதி வாடகை கொடுக்கணும். ஏன்? இந்த வீட்டை எனக்கு தெரியா வாடகை விட்ட? ஆமா, ஆனா அனுபவிக்கிறது எல்லாமே நீ உன் பொண்டாட்டி தானையா? தம்பி, உன்னை கேட்டுக்கிட்டு தானே இப்படி சின்ன ஓரமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாள் மழை வந்தது, தங்கிக்கிறேன்னு கேட்டேன். போனா போதும் விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிறேன், இங்கே தூங்கி வைக்கிறேன். போதா குறைக்கு ராத்திரி பூரா அந்த கிச்சு மிச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. ஒரு வயசு பையன் தூங்க முடியுதா? இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது? என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? என்னடி வயசு ஆயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒரு சுமார். எப்ப உன்னை குழியில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா? தம்பி, டேய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீ எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா, அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா, ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயா அம்மா, ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுது பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை.
விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கவுதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் அந்த மிஷின் தூக்கி இப்படி வை ராஜா. அடிய பிடிச்ச கழுத பிடிச்சி முடுக்கிற மாதிரி இல்லடா, சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஏயா வேட்டியை கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலையை சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டியை கிழிச்சு கயிறா திரிச்சு கட்டிக்க. ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ராஜா, உனக்கு சாலை பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாலை பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. என்ன மழையும் காணோம், ஆளையும் காணோம். மழைய சாண பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா, மழைய களவாண்டான். ஏண்டா இந்த சிலுக்கோரட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனன்னு ஒரு கேனை சாண புடிச்ச போய் சாப்பிடி. யாரோட சாணம் பிடிச்சது சரியில்லைங்கிற? என்ன சொன்ன நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. வென்று கொண்டாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரைக்கு ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கா? நீ பாத்துக்கடா. என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்? ஐயோ அப்பாயா பாருப்பா, வேடிக்கை பாடுறான். என்ன பண்ண போற நீ? செய்ய பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான். போய் வேலையா பாடுறா. இங்க பாரு, கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத. என் பழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங் என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப ஏய் ஆட சும்மா இருப்பா. அட தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருங்கடா. ஏய் என்னடா அது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா, கத்தி அங்கதானே வச்சேன். ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட், பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இருக்கு. ஓகே, எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல ஓகே, நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் போய் வச்சு திரும்ப பக்கம் அப்படி இரு. அதான் நான் சொல்ல 8 பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சதாடா? போய் மூஞ்சிய குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டேட்டாங்களே அன்னைக்கு. இந்தப்பா இந்த பால் கடை இங்க கொடு. ஏய் நீயா? என்னடா வெள்ளஞ்சுலமா நிக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயே விட்டு இப்ப சிவராம் சார் வேலைக்கு சென்றா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல சேர்ந்துட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை வாங்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதை யாரு? இந்த பால் கடை இங்க கொடு. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கர் அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துட்டான். அந்த அதற்குள்ள பைத்தியம் முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதை யாரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார் கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்காரன் உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க. மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது.
ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையிறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தாரு போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். என்ன வண்டிய என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சார், பிஏ சார். என்னடா வண்டி செல்ப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார் நானா? பின்ன யார்? நீங்க தான் தள்ளணும். ச்சே, வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாயும் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. தள்ளியா? தள்ளு. தள்ளு தள்ளு முறப்ப. பிஏ சார். என்னடா குல்பி நாயா? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமலமாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போற, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய், இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாய. டேய், பத்திரம் என் கையில. என்ன எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. டேய், யார் கிட்ட வந்து ஆட்டி காட்டுற? படுவா இல்ல. போடா. டேய் லூசே, என் பின்னாலே வாடா. எம்மடி. இந்தப்பா வட 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 சாப்பிடுங்க. நைனா நைனா, இந்தப்பா இந்த வட வட சாப்பிடு. சாப்பிடு, ஆளு பிடிச்சிருங்க. பாரு, பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க 2 பக்கம் சிவப்பு. இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காவே என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ, நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். ஊரை பார்த்து அசிங்கமா போவேன். என்ன அடிச்சிட்டேல, நான் எங்க ஆட்டோ விட்டு போறேன். இனிமே அடிய பிள்ளைல விட்டு ஓடாத, அனாதையா போகும் பிள்ளை. வேணா எந்த பத்தி பிள்ளை மேல சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன். அம்மா அடியே அடியே ஒன்னால தனியா இருக்க முடியாது. யாராவது புடிக்கியா? அடியே நின்று அடியே 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 எழுத பத்து அடியே. என்னடே 10 மணிக்கே வருவாங்கன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன பொய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ், நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்ற படுவா. என்ன பண்ணுங்க? ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். வா, நேரமா வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க
நம்ம பக்கத்தோட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணுதேண்டா. பொண்ணு தோப்புனாரு மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருங்க இருங்க, டேய் பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்ணே, முனிமா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏ ராசாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்டர் ரொம்ப தான் கொட்றீங்க? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. ஏ சாவித்திரி, பத்மினி, ஜமுனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இத பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துராம நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவு தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. ஏய்யா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. இரு இரு, ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்துட்டேன்னு சொல்றேன். ஓடி வந்தேனோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? வீடு வாங்கி தர, தோட்டம் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஒன்னாவது செஞ்சிருக்கிறியா? இந்த பொண்ணு வேற வயசுக்கு வர மாதிரி இருக்கிறான். திடீர்னு உட்கார்ந்துட்டா நகை நட்டுக்கு நான் எங்க போறது? ஏய், என்னமோ அந்த பொண்ணு எனக்கு பிறந்த மாதிரி இல்லடி பேசுற. எவனுக்கோ பிறந்ததுக்கு நான் ஏன்டி நகை நட்டு பண்ணி போடணும்? ஏய்யா, என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த. இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே. ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோடு இருக்கணுமா? அதை விட மண்ணெண்ணை ஊத்திட்டு செத்து போயிடுறேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாளாவது செத்தியாடி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி. என்ன பண்றது? மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏய், மானத்தை பத்தி நீ பேசாத. உனக்கு வீடு தானே வேணும், அதோட நிறுத்திக்க. கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். ஆமா, அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா? ஹேய், நான் ஒரு அரசியல்வாதி. அர்த்தம் இல்லாம இந்த ஏரியாவுக்கு குடி வருவனா? கிழவன் இருக்கானே, அவனுக்கு 4 வீடு, புள்ளை இல்லாத சொத்து. மண்டை போட்டான்னு வையி, கொள்ளியை வச்சுட்டு மொத்த சொத்தையும் வளைச்சிருவோம். என்னப்பா ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பார்த்திருக்கோம். சீட்ரா நீ. என்னப்பா என்கிட்ட சொல்லப்பா. ஒத்தே வெட்டு தலை துண்டா போற மாதிரி தீட்டி. யார போட்டு தள்ள போறேன்னு என்கிட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உன்கிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. என் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போட்டுட்டே உன்கிட்டயே சாண உடிச்சண்டா. என் ஒழுக்கு ஓவா வாங்கினீல. ஓவா ஓவாவா? ஓ ரூபாவா? அவாவா? ஆமாப்பா, போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க இங்க பாரு, நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினால மறந்து போச்சு. கை நீட்டுற வழியில வச்சுக்கிறாத. உனக்கு தேவை பணம் தானே? கொஞ்சம் 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா? வட்டி? வட்டியா? அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டிலையா போகணும். 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி போட்டேன்னு வச்சுக்க, மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டேன்னு வச்சுக்க, டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய், 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வாங்க பாரு டேய், நான் வேணாடா டேய், சொன்னா கேளுடா டேய். வெட்ட ஓவரா சோனா வெட்டி போடுடா. என்னை ஓட வைடா டேய். சோனா சோனா. என்னடா போய் ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாதடா, ஒரு அப்பறாடிடா. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க சாமிடா. சோனா
என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்னை வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா, அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா ஐயா? நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. வாடகை கொடுப்பாங்க. நான் வரமாட்டேன். நம்ம வீடு தானே. நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வேணாம்டா. வாங்கண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல. அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்துச்சா? வந்தாச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படியே கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க, வாடகை கொடு. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி பண்ணு. இப்ப வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா, காலி பண்ணுவியா? அட வாங்க. அடுத்த மாதிரி ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரொமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன். நான் தரேன். தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லன்னா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருடா. இல்ல யார் கேட்டு ஒத்துட்டீங்க? முடியாது சொல்லுங்க. சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு. போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருச வந்தா மட்டும் கொடுத்துட்டு வராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ, நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்க. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரிங்க. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளை பெருச்சாலி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்கு. இனிமே வைக்காதுங்க. நீங்க ஏங்க போடலையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட வாடி போங்க கூட்டிட்டு. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமி ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ, வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய், கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேண்டாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தேன். வாடகை ஏத்துன சொன்னையா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானே? யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி, உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வரமாட்டேன். வேண்டாம்.
நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன் போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன், உள்ள போட்டு உள்ளதுக்கு மரியாதை. போதுமா? உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவிங்க. என்ன உஷாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கறான்? அப்பிர வாப்பி வாடகை கேட்கறான். பணமாடா முக்கியம்? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க, நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்ததானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ச்சை, உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவோம் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ. போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி. கோணல் மணலாம் கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு செதறி போகும். நல்லா பண்ணிருக்கோம் பாரு. ஆமா. அப்புறம் ஊர்ல என்ன விசேஷா? அண்ணா, நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போட்டாங்களே. ஆமா. அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி அதெல்லாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குடியார போயிருக்கானே, யாரு? அவன் தான் அந்த மாட்டு தேர களஞ்சியம். ஆமா ஆமா. அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. இது கலெக்டர் தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா, யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போறா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடுறா 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 கூப்பிடவே வேணாம். கூப்பிடுறா. யார் வந்திருக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? இதுல பேர் மருந்து பத்தி என்ன? இந்த பக்கம் சம்மட்டிக்கு சாணம் பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாணம் பிடிக்க என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்லப்பா, அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஆயாப்பா, உனக்கு தலைவர் ஜில்லாவில் எந்திர முடியுமா அந்த கலெக்டர்? அதை பத்தி பேசிக்கிட்டா அதுக்குள்ள நீ என்ன பிளேட்டே மாத்திர? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா? களஞ்சியம் 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 எடுத்து கொடுக்குறா. களஞ்சியம் உட்காரு. எங்க? வா உட்காரு. கொடுங்கண்ணே. என்னண்ணே? என்னண்ணே 2 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய் வடங்க. இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? தெரியலையே. சரி வா, அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு. வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நாங்க போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா, நான் பாத்துக்கிறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றான். அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர் தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர் தாசன். இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி ஏகிட்ட நீ பேசுற? ஓடா. டேய், அது ஏன் ஓடுறா? படுவா, அங்க போய் உட்கார். இந்தாங்க, இது சரியில்லை. ஏங்க அடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. பெரியவரே வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கா இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி, நம்ம ஏரியாவில் லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இதை பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டோம். அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ,
பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்கள மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இத பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும். இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும். முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியப்பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது. எதுக்கு இந்த உஷா நம்ம 4 பேர்த்தையும் இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லிருக்கோம். ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்து போடுவோம். இருங்க. என்னக்கா, உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பாக்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம், டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூளா இருக்கீங்க. வாங்க போலாம். இருங்க, அதுக்கு முன்னால நாம 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே. டைம் இஸ் கோல்ட். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயா, ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரு இவ்ளோ மோசமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. டா கமனரு, உங்க வீட்டுக்காரர் வந்துற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கட்டிக்க வேண்டியது. வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இத நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பனைமரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ ஏன் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணிய போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. ஐயர் வராரு மாமி, அங்க வாங்க. என்னங்க இது? நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன். நீங்க ஐயரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயரை நான் எங்கங்க கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த ஆள் என்ன பார்த்துட்டாருன்னா கொடைக்கானல் டிவி ஸ்டேஷன்ல கச்சேரி வச்சு ஊர் பூரா ஒளிபரப்பிட்டு வாடுங்களே. இப்ப எடுக்க பண்றது. நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிடுறேன். ஐயரை எப்படியாவது வெளியே புஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன பார்த்தா பொம்பளை மாதிரி இல்லையா உனக்கு? போன வாய் மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு லவ் கேக்குதோ? லவ் நானா உன்னை கட்டிக்கிறேன் அலைஞ்சு என் பின்னாடி அலைஞ்சிட்டு இப்ப வந்து என்ன சொன்ன? என் கண்ணு 2 தேனாம்பேட்டை சிக்னல் அவளுக்கு. என் வாய் என்ன ஆறா? என்ன வாய் திறப்பியா? வாய் திறப்பியா? மூச்சு வாய். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையா. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கே. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன். போலாமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி. அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி சொல்லி ஏமாத்திட்டான். நாமத்தை சாத்திட்டான்.
அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா மண்ணெண்ணெய் விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் வெடி செத்து போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி? நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க அங்க வீட்டுக்காரனுங்க லட்சணத்தை? ஒரு பொம்பளைக்காக பறக்கா வட்டி மாதிரி இந்த லட்சாலையிறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க இது? நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குனே கொண்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருங்க. வந்துருங்க. பரவசமிகவாகிதே. என்ன பார்த்தா மூதேவிங்களா? மூதேவியானா? அம்மா கையில பிறந்த கருப்பியானா? என்ன பார்த்தா ஐயாவது பொண்ணு மாதிரி இல்லைங்களா? நான் உங்களுக்கு மட்டுமா கேட்டேனா? என்ன நினைச்சிட்டு இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன் இவர. என்ன நினைச்சிட்டு எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? 10,000. இந்த மூஞ்சுக்கு 10,000 ரூபாய் கேக்குறதா? ரெண்டு பொண்ணை பெத்து வச்சுட்டு கொடைக்கானல் குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் ஒரு குடும்பம் எடுத்துறத முடிவே பண்ணிட்டுங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனாத்தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருங்க. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேன். ஒண்ணு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது. ரெண்டாவது ஹிந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழைய அவன் மேல போட்டுறது. மூணாவது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும் போது கொலைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த பூன்ல எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜனகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க. ஏங்க இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நான் கூட்டி சேர்ப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க, நான் உள்ள ரெடியா இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. கொடமிளகா மூக்கையும் கொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு எப்படி எப்படி இந்தி கொலை, இங்கிலீஷ் கொலை, தமிழ் கொலையா? இந்தா இந்தி அடி, இந்தா இங்கிலீஷ் அடி, இந்தா நம்ம கோயம்புத்தூர் அடியை பாத்துக்கிறியா? ஏதோ அந்த தொடப்பத்தை இல்ல, எங்க ஓடுற ஓடுவ கைய கட்டியா, கைய கட்டு, வாய் மேல கை வை, போய் உட்காருங்க. என்ன பேசுங்க? ஐயோ ஐயோ, டைம் ஆகி போச்சு. உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். சரி சரி வாங்க. இருங்க, அதுக்கு முன்னால நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப என் மேல ஆசைப்பட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்? செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி? அந்த சனியம் முடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்கானலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோவை புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு? இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப. அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? இருங்க, யாரோ வர மாதிரி தெரியுதே. எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு. வீடெல்லாம் எதுங்க? பாருங்க அந்த செடி மரம் செத்தனாங்க. வீட்டுக்குள்ள வசதியா இருக்கும். ஐயோ உள்ள எல்லாம் கிடைக்குமே. ஐயோ இந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா கண்ணென்ன கலங்குது, மூளையை கலங்க போகுது. என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு போட்டோ மாட்டி வச்சு சட்டி தெரியுது. உட்காருங்க, எழக்கூடாது. இந்த இடத்தை விட்டு எழுந்த தொலைச்சு உட்காருங்க. பேசாம உட்காரணும். புத்தி வந்துட்டா உனக்கு? இங்க எப்படி வாய திறந்து சொல்ல. ஜென்மத்துக்கு ஏன்னா நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருத்திட்டேம்மா. இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சாட்